தமிழகத்தினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒட்டுமொத்தமாக எல்லா குடியிருப்பு பகுதி மக்களையும் ஒன்றாக திரட்டுகிறோம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர நாங்கள் இந்த பிரச்சனையில தலையிடாத பிரச்சனைன்னு எதையுமே சொல்ல முடியாது. இந்த ஊர்ல இப்படி இடிச்சாங்க ஏன் போகணும்னு நீங்க கேளுங்க. ஒரு கேள்வி, இந்த ஆட்சியே முடிய போகுது, இன்னும் ஷார்ட் பீரியட் தான் இருக்கு. இப்பதான் 1 லட்சம் பேரை திருட்டி போராட்டம் பண்ண போறோம்ன்றீங்க. இது 5 ஆண்டுகளா ஒரு 4.25 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளவு நாளா ஏன் பண்ணல? கண்ணகி நகர் விவகாரம் 2 வீடுகளுக்கு ஒரு கழிவறை இருப்பது இப்போதுதான் உங்களுக்கு தெரிய வந்ததா? ஏன் இதுக்கு முன்னாடி தெரியல? ஐ மீன், உங்களுக்கு முன்னாடி உங்க பொறுப்புல இருந்தவரோ அல்லது நீங்கள் வந்த பிறகு கூட ஏன் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கல? இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நிறைய விவகாரங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்றாலே மக்களுக்காக பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு பெயரை மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் நிறைய விவகாரங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் குரல் கொடுக்கறது இல்லைன்றது அப்படி ஒரு டாக் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்ணகி நகர் விவகாரமாகட்டும், புறம்போக்கு இடங்கள் வசிக்க இந்த கவர்மெண்ட் வந்ததுல இருந்தே மக்களை அகற்றக்கூடிய பணிகள் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நேரத்து நடக்கல, 4.25 வருஷமா நடந்துதான் இருக்கு. இத்தனை வருஷமா குரல் கொடுக்காம இப்ப குரல் கொடுப்பதன் மூலமா நீங்க ஏதாவது அணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எதனால இப்ப திடீர்னு இப்போ போராட்டம் சொல்றீங்க? அது கேள்வி வேற, இது கேள்வி வேற. ரெண்டையும் போட்டு இணைக்கிறீங்க. அதாவது இந்த குடிமனை பட்டா பிரச்சனைய தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து எழுப்பி கொண்டிருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதனுடைய பல்வேறு அமைப்புகள். இப்போ அனகாபுத்தூரில் வெளியேற்றினாங்க, யார் போனது? நாங்கள் தான் போனோம். அது என்ன, நாங்கள் போகாமல் வேறு ஏதாவது போய் நடத்துனாங்களா? அல்லது இங்கே மயிலாப்பூரில் அம்பேத்கர் பாலத்துக்கு பக்கத்தில் வெளியேற்றினாங்களே, அப்பத்தோட பாலகிருஷ்ணன் நேரடியாக போய் இது பண்ணாங்களா? நாங்கள் தலையிடுவதற்கு எங்களுக்கு கவனத்துக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் இல்லை, காந்தி நகர், காந்தி நகர், திருவிக்கா நகர், அதெல்லாம் வரிசையாக சொல்ல முடியும். வேணா அந்த பட்டியலை எடுத்து மே மாதம் தமிழ்நாடு முழுச கலெக்டர் அதில் தலையிடுறதுல எப்போதுமே குறை வைத்ததே கிடையாது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த இயக்கத்தை நடத்தும். இதுக்கு ஒரு மாநில அரசாங்கத்துக்கு ஒரு கூடுதலான அழுத்தம் தர வேண்டும், தமிழ்நாட்டினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியாக நாங்கள் தலையிட்டிருக்கோம். தமிழகத்தினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒட்டுமொத்தமாக எல்லா குடியிருப்பு பகுதி மக்களையும் ஒன்றாக திரட்டுகிறோம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர நாங்கள் இந்த பிரச்சனையில தலையிடாத பிரச்சனைன்னு எதையுமே சொல்ல முடியாது. இந்த ஊர்ல இப்படி இடிச்சாங்க ஏன் போகணும்னு நீங்க கேளுங்க. அல்ல இங்க ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றல் நடந்து ஏன் சிபிஎம் போடணும்னு கேளுங்க. அப்படி குறிப்பிட்டு அப்படி எதையுமே நீங்க சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலே நான் சொல்றேன், சென்னை நகரத்தில் மட்டுமல்ல. அதனால தொடர்ந்து தலையிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஒட்டுமொத்தமான ஒரு பேர் இயக்கமாக இதை மாற்றுகிறோம். அரசாங்கம் நினைச்சா அடுத்த ஒரு சில நாட்கள்ல அதுக்கான அரசாணை வெளியிடும். அதனால இந்த 2 மாசம் இருக்கா 4 மாசம் இருக்கான்றது அல்ல பிரச்சனை. அரசாங்கம் நினைத்தால் அடுத்த ஒரு சில நாட்களில் ஒரு அரசாணையை வெளியிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு எடுப்பதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும், சட்ட வாய்ப்புகளும், அதிகாரமும் மாநில அரசுக்கு இருக்கு. நிச்சயமாக அதை செய்ய முடியும், செய்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து இதை வற்புறுத்துவது நாங்கள் தீர்மானிச்சிருக்கன்றதை சொல்ல விரும்புகிறேன். கண்ணகி நகரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே என்னன்னு தெரியாது. நான் கார்த்திகா அவர்களை பார்க்க போன போது தான் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். கிச்சன்னு தனியாக கிடையாது, படுக்கை அறைன்னு ஒன்று தனியாக கிடையாது. அப்புறம் கழிப்பறை எங்கம்மா காணான்னு கேட்டபோது தான் அவங்க சொன்னாங்க மேலே இருக்கிற வீட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் கண்ணகி நகர் ஏரியாவுக்கு போனதில்லை. அதில் என்னன்னு சொன்னால், கண்ணகி நகரில் அந்த மாதிரி 110 சதுரடி கொடுத்ததுக்கு பின்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தின போராட்டத்தின் விளைவாக தான் அதுக்கு பின்னாடி கட்டினது 390 சதுரடியாக மாறுச்சு. இப்போ பெரும்பாக்கத்தில் கட்டியிருக்கிறது, அல்லது செம்மஞ்சேரியில் கட்டியிருக்கிறது, கீரைப்பாக்கத்தில் கட்டியிருக்கிறது, உடக்கடத்தில் கட்டியிருக்கிறது. இதெல்லாம் 390 சதுரடியாக மாறினது என்னென்னா, மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டத்தோடு இல்லாமல் சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்எல்ஏ பீமாராவ் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. 390 சதுரடியாக மாற்றுவது மட்டுமல்ல, வாரிசுதாரருக்கு எக்ஸ்ட்ரா வீடு கொடுக்கணுன்றது உட்பட நான் சொன்னால் மார்க்சிஸ்ட் கட்சி சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம். சிறிய இடத்துல வசிக்கிறவங்களை அப்புறப்படுத்தக்கூடாது, பட்டா கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறீங்க. அதே சேம் டைம் பெரும்பாலான அரசு புறம்போக்கு இடங்கள் மிகப்பெரிய உயர்கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் வசம் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதை திருப்பி எடுப்பதற்கு அரசு தரப்புல எந்த நடவடிக்கையும் கிடையாது. அதையும் நீங்க வலியுறுத்துறீங்களா? அதாவது பெரிய மனிதர்கள், கல்வி வளாகங்கள், இப்போ சாஸ்திரா பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு பல வருஷம் ஆச்சு. அங்கேயே நாங்கள் அதை எடுக்கணும்னு சொல்லி அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், இடத்த கையகப்படுத்தணும்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரியான பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள், பெரிய மனிதர்கள் அல்லது பல்வேறு தொழிற்சாலைகள், இது போன்ற நிறுவனங்கள் வளைத்து வைக்கக்கூடிய நிலங்கள் மீட்கப்பட வேண்டும். அத்தகைய ஆக்கிரமிப்புகள் தயவு தாட்சம் இல்லாமல் மீட்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்துகிறோம். அதே நேரத்தில் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எதிராக சட்டத்தின் பெயரால் அவர்களை வெளியேற்றுகிற நடவடிக்கையை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த
பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அந்த ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய இடம் வந்து சாதாரணமா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்லாம் ஆமா, கிடையாது. ஏக்கர் கணக்குல கவர்மெண்ட்டுக்கு ஏன் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அது கமிட்மெண்ட் இருக்க மாட்டேங்குது சார். அதை ரெக்கவரி பண்றதுல வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்களே. ஈஷாவுக்கும் நம்ம தான் போறோம். அதில் வந்து நான் சொன்னா இப்படி போராட்டம் நடத்தும் போது தான் கவர்மெண்ட் அண்ணன் ஜியோ போடுறாங்கன்னு சொன்னா, இப்போ சாஸ்திராவுக்கு நான் சொன்னா நீங்க வந்து 80 சென்ட் வச்சுக்கிறீங்களா, 80 சென்ட் தான் நீங்க எடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு ஆல்டர்னேட்டா நீங்க வேற ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு ஏரியாவை நீங்க கொடுங்க. கோர்ட்டுக்கு வந்ததுனால சாஸ்திரா மேட்டர் வெளிய வந்தது. ஆமா, ஓஎம்ஆர்லயும் நீங்க போற ராமச்சந்திரா எஸ்ஆர்எம் பொத்தேரியே கிடையாது, பொத்தேரி முழுசு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியா மாறிடுச்சு. ராமச்சந்திரா போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை போரூர் ஏரி உள்ள 25 ஏக்கர் உள்ள இருக்கு. 25 ஏக்கர் உள்ள இன்னும் கூட்டி ஏறி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பண்றோம் சார். ஈஷாவுக்கு இப்போ நாங்கள் தான் போகிறோம், சாஸ்திராவுக்கு நாங்கள் தான் போகிறோம், ராமச்சந்திராவுக்கு பிபி சிந்தனையாக அப்போ போராடிருக்காரு, ஏரியை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம். பட் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் அதை உறுதியாக எடுக்கணும். கனிம வள கொள்ளை பற்றி பல அரசியல் தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் சென்னை ஹைகோர்ட்டே கடுமையாக விமர்சனம் முன் வச்சிருக்காங்க. இது வந்து கொள்ளை அனுமதிக்க முடியாது, நடந்துட்டு இருக்குன்னு சென்னை ஹைகோர்ட்டே சொல்லுது. இந்த விவகாரத்தில் கம்யூனிஸ்ட் உங்களுடைய நிலைப்பாடு என்ன பண்ண போறீங்க? இல்லை அரசு விதிமுறைகளுக்கு மாறாக இந்த மாதிரியான கனிம வள கொள்ளை, அது மணலாக இருக்கட்டும், கிரானைட்டாக இருக்கட்டும், அல்லது வேறு வகையான கனிமங்களாக இருக்கட்டும், எந்த விதமான கனிமங்களும் அரசு விதிமுறைகளுக்கு புறம்பாக அபரிமிதமாக இந்த மாதிரி கடத்தப்படுவது, சட்டவிரோதமாக கடத்தப்படுவது போன்ற விஷயங்களில் தமிழ்நாடு அரசாங்கம் உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் என்பது பல சம்பவங்கள் என்பது தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. இது போன்ற இந்த கனிம கொள்ளை என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதில் நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் அரசுடைய நடவடிக்கையில் திருப்தி இல்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், கனிம கொள்ளை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.